வெல்கம் டு சேஷாத் விவ். சமையல் துறையில் ஆண்களுக்கு என்று ஒரு சிறப்பான இடம் இருக்குங்க. அந்த வகையில் மிக சிறந்த சமையலை கூட நலபாகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நலன் ஒரு மிக சிறந்த சமையல் செய்யக்கூடிய கலைஞராக இருந்திருக்காரு. அந்த வகையில் தற்போது மாதம்பட்டியை சேர்ந்த ரங்கராஜ் என்பவர் சமையல் துறையில் சிறப்பாக பணிபுரிஞ்சு வர்றதோடு மாதம்பட்டி ரங்கராஜ் மிக சிறந்த நடிகராகவும் திகழ்றாரு. இவர் த்ரில்லர் திரைப்படமான பெண்குயின் திரைப்படத்தில் 2020ஆம் ஆண்டு நடித்து அனைவரையும் அசத்தினார். இந்த நிலையில் மக்கள் செல்வன் என்று அழைக்கப்படும் நடிகர் விஜய் சேதுபதியின் நடிப்பில் வெளிவந்த மகாராஜா திரைப்படத்தின் மாபெரும் வெற்றியை அடுத்து இந்த வெற்றியை கொண்டாட விருந்து வைத்து கொண்டாட முடிவு செஞ்சிருக்காங்க. அப்படி அவர்கள் முடிவு செய்ததை அடுத்து மாதம்பட்டி ரங்கராஜிடம் பொறுப்பை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே தனது குடும்ப தொழிலான சமையல் தொழிலை சிறப்பான முறையில் செய்து வரும் இவர் நடிகர் கார்த்தியின் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் உணவு சேவையை வழங்கியிருக்காரு. இவர் சமைக்கின்ற உணவில் பொய்யா சட்னி என்பது மிகவும் ஃபேமஸான டிஷ்ஷாக இருக்கு. இந்த நிலையில சமீபத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மகாராஜா திரைப்படம் ரசிகர் மத்தியில் நல்ல விமர்சனத்தை பெற்று வசூலை அள்ளி தந்துச்சு. இந்த படத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாக படத்தின் தயாரிப்பாளர் பத்திரிகையாளர்களுக்கு வெற்றி விழாவுடன் சேர்ந்து விருந்து வைக்க ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அந்த விருந்துக்கு திடீரென சமீபத்தில் ரெண்டான சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய சமையலை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அந்த சமையலை செஞ்சிருக்காரு. ஆனா அந்த உணவை சாப்பிட்ட பத்திரிகையாளர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. ஏன்னா பிரியாணி அப்படின்ற பேர்ல ஏதோ ஒன்றை சாப்பிட கொடுத்துட்டு இதுதான் பிரியாணி அப்படின்னு கூறியிருக்காங்க. மேலும் இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி கூட வைக்காம வெறும் பொடியும் நெய்யும் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. வெறும் 200 பேர் மட்டுமே பங்கேற்ற அந்த விழாவில் முறையான சாப்பாடு வசதி கிடையாது. அத்துடன் முதல் பந்தியில் சாப்பிட்டவர்கள் சாப்பாடு சரியில்லை அப்படின்னு கூறியதும் பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க. அப்படி இருந்து நிறைய பேருக்கு சாப்பாடு போதுமானதாகவும் இல்லைங்க. 200 பேருக்கு சாப்பாடு சொன்னா 100 பேருக்கு தான் சமைப்பீங்களா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களே? நீங்கள் வைத்ததற்கு பெயர் பிரியாணியா என்று கடுமையான கேள்வி எழுப்பியிருக்காரு பிரபல நடிகரும் பத்திரிகையாளருமான பயில்வான் ரங்கநாதன். மேலும் விஜய் சேதுபதி இவருடைய பிரியாணியை பார்த்துட்டு இதுக்கு பேர் பிரியாணியா என்று கோபப்பட்டதாகவும் மாதம்பட்டி ரங்கராஜின் உண்மை முகம் தெரிந்துவிட்டது எனவும் பதிவு செஞ்சிருக்கார் பயில்வான் ரங்கநாதன். இந்த விஷயமானது இளையத்தில் வைரலாக பரவி வருவதோடு மட்டுமல்லாம மாதம்பட்டி ரங்கராஜின் நிலைமையை எண்ணி அனைவரும் வருத்தப்பட்டிருக்காங்க. மிகவும் சிறப்பான சமையல் நிபுணர் என்ற பெயர் பெற்றிருக்கக்கூடிய இவர் எப்படி இந்த சமையல் நிகழ்வில் சொதப்பினார் அப்படின்னு ரசிகர்கள் பட்டிமன்றம் போட்டு பேசி வராங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.